புஷ்பா சாப்பாடு எடுத்துட்டு வா, நான் கடை கிளம்பணும். புஷ்பா வந்துட்டேன் இருங்க. எடுத்துட்டு வர டிஃபனு. வாங்க டிஃபன் சாப்பிடுங்க. அட நீயா பேசுற? ஆமாங்க. ஏங்க என்ன புஷ்பா வாங்க போங்கன்னா கூப்பிடுற? எப்பவுமே வாயா போயாம்ப. இன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் ஏத்துக்கோங்க. ஃபங்க்ஷனுக்கு போறியோ? பட்டு சாரி கட்டியிருக்க, நகை நட்டெல்லாம் எடுத்து போட்டிருக்க, பூ வச்சிருக்க, பொட்டு வச்சிருக்க. நான் தினமும் பொட்டு வைக்கிறதானே. ஏதோ ரைமிங்ல சொல்லிட்டேன். என்னது காலங்காத்தால இம்முட்டு அம்பசமா இருக்க? அதுவா? இன்னைக்கு என்ன நாள் சொல்லுங்க பாப்போம். இது அக்டோபர் மாசம். இன்னைக்கு என்ன தேதிங்க? இன்னைக்கு 30ஆம் தேதி. இன்னைக்கு என்ன நாள் சொல்லுங்க பாப்போம். வியாழக்கிழமை. என்ன மறந்துட்டியா? ஐயா இன்னைக்கு என்ன நாள் கூட தெரியல உனக்கு. இன்னைக்கு என்ன நாளு? இன்னைக்கு உனக்கு கல்யாண நாளு. ஆமால, அக்டோபர் 30, 2010. சாரி புஷ்பா, மன்னிச்சிடுடி. இந்த நாளை எப்படி மறந்த? நமக்குன்னு கல்யாணம் 25 வருஷம் ஆகுது. அந்த கோரசமாவும் எனக்கு மறந்தே போச்சு. யோ இதான் உன்னை வாங்க போங்கன்னு கூப்பிடலான்னு இருந்தேன். ஆனா இல்ல வேண்டாம் வேண்டாம், எப்பவுமே கூப்பிடுவில வாயா போயான்னு, அப்படியே கூப்பிடு. மாணிக்கம் ஆ 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரிம்மா. அப்பா கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வாங்க. இருந்தாலும் இந்த சேலையில இம்புட்டு அழகா இருக்க. நம்ம கல்யாணத்துல பார்த்த புஷ்பா மாதிரி இன்னமும் அப்படியே இருக்க. அப்படியே மெலுக்கா இருக்க. அப்படியே உடம்பு இப்பெல்லாம் ஃபாலோ பண்ற. என்ன பாரு, நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தொப்பதான் ஏறி போய் கிடக்கு. நான் என்ன பண்ண முடியும்? இல்ல சும்மா சொல்றேன், வேற எதுவும் இல்ல. 25 வருஷம் கல்யாண நாளுக்காக வேற இட்லி மட்டும் தானா? கேசரி செஞ்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். இரு. கேடி இவ்வளவு கோவமா சொல்ற? எடுத்துட்டு வரேங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லணும். ஆமா, நம்ம கல்யாண நாளே மறந்துட்ட. உனக்கெல்லாம் கேசரி செஞ்சேன் பாத்தியா? என்ன சொல்லணும்? இம்புட்டு அழகா வந்திருக்கேனே, அப்ப கூட தெரியாது உனக்கு? தெரியல. இதுக்கடி இம்புட்டு நகையை அள்ளி போட்டிருக்க? ஓ என்ன இப்படிலாம் கேள்வி கேக்குற? எனக்கு பிடிச்சிருக்கு போடணுன்ட்டு போட்டிருக்கேன். நகை ரேட்டு அம்புட்டு விக்குது. நீ பாட்டுக்கு இம்புட்டு நகையும் போட்டுட்டு வெளியே போனீங்கன்னா பார்த்துட்டு அப்படியே உன்னை அலைக்கா தூக்கிட்டு போயிருவாங்க. ஓ என்னையா பேசிட்டு இருக்க? ஆமாண்டி, நீ வேற இன்னைக்கு அம்புட்டு அழகா இருக்க. உண்மையாவா? பொண்டாட்டி அம்புட்டு அழகு, சுத்தி போடணும், கந்திரிச்சிட்டே பட்டுரும். சரி சரி. நமக்கு கல்யாண நாளே, ஆனா நீ நம்ம கல்யாண நாளே மறந்துட்ட. பரவாயில்ல, வேணும் அழகா இருக்கேன்னு சொல்லிட்டீல, அதுவே போதும் எனக்கு. அப்படி சொல்லிதான் சமாளிக்க முடியும், இல்லன்னா அவ்வளவுதான், நான் தான் மாட்டிக்கணும். என்ன இப்படி வெறிக்க வெறிக்க பாக்குறேன்? நீ ரொம்ப அழகா இருக்கில்ல, அதான் பார்த்தேன். அத இட்லி சாப்பிடு. அடுத்து கேசரி எடுத்துட்டு வரையா? இடியா. சரி சரி, எடுத்துட்டு வா. அப்புறம் ஒரு விஷயம், இந்த புடவை எப்ப எடுத்த? இது உனக்கு தெரியாம எடுத்தையா? சீட்டு போட்டு எடுத்தேன். பரவாயில்ல. கோவப்படுவேன்னு நினைச்சேன், ஒன்னும் சொல்லாம பேசிட்டு இருக்க. இப்போ ஒரு நாளைக்கு அப்படி, நாளைக்கெல்லாம் பாரு. நாளைக்கு கோவப்பட்டுதான் பேசுவேன். அச்சச்சோ. சரி விடு, ஏதோ உனக்குன்னு புடவை எடுத்திருக்க, நல்லாதான் இருக்கு. சரியா, உள்ளார புது ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கேன், வந்து போட்டுக்கோ. எனக்கு எதுக்கடி, கடைக்கு தானே போறேன், எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே போதும். யோ 25 வருஷம் கல்யாண நாளே நல்லபடியா கொண்டாடலையா? பாக்கலாம் பாக்கலாம். ஐயா பாக்கலாங்கிற? நல்ல நாள்ல உனக்கு யார் ஃபோன் பண்ணது? அம்மா பேசினாங்களா? அம்மா தானே, ஒரு வார்த்தை பேசினாங்க. ஓஹோ, பொணக்கல இருக்கீங்களா அம்மா பொண்ணும், அதனால ஒரு வார்த்தை தானா? ஆமாயா. வேற யார் ஃபோன் பண்ணது? வேற யாரும் ஃபோன் பண்ணல. என் தங்கச்சி ஃபோன் பண்ணல? உன் தங்கச்சி நம்பர் நான் பிளாக்ல போட்டேனே. என்னடி? இல்ல பேசல. ஆஹா, தங்கச்சின்னு சொன்னே முகம் மாறுது இவளுக்கு. இங்க இட்லி பிளேட் எடுத்து சாப்பிட்டுரு, இல்லன்னா அடிதான் விழும். ரொம்ப பசிக்குது புஷ்பா, கூட சாப்பிடுறேன். இந்த சாப்பிடு, வந்து சாப்பிடு. நான் போய் கேசரி எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வா. மாணிக்கம், அப்பா கல்யாண நாள் வாழ்த்துக்கள்ப்பா. தேங்க்ஸ்பா. 2 பேரும் நல்லா சந்தோஷமா இருங்க. சரிம்மா. உட்காந்து சாப்பிடு, அதுக்கப்புறம் 2 பேரும் கோயில் போயிட்டு வாங்க. சரிப்பா. நீங்களும் வாங்கப்பா சாப்பிடலாம். நான் அப்புறம் சாப்பிடுறேன்ப்பா, நீ முதல்ல சாப்பிடு. சரிப்பா. ஏங்க நாங்க பூரி சாப்பிடுங்க. பூரிலாம் வேறையா? சாப்பிடுங்க. சரி சரி, வை சாப்பிட்டுக்கிறேன். கேசரி வரல? எடுத்துட்டு வரேன். அப்பாக்கா அம்மாக்கு எடுத்துட்டு வா. அதான் எடுத்துட்டு வரேன். எனக்கு கேசரிலாம் வேண்டாமா, தம்பிக்கு எடுத்து வை. சும்மா கொஞ்சமா சாப்பிடுங்க மாமா, எல்லாருக்கும் சேர்த்து தான் செஞ்சிருக்கேன். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வேண்டாமா எனக்கு. நான் கொஞ்சமா எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு. இல்ல வேண்டாம். சரி மாமா, உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். இருங்க. எனக்கு வேண்டாம். கொஞ்சமா சாப்பிடுமா. எனக்கு சுகர் இருக்குப்பா. கொஞ்சமா சாப்பிடுங்க, அது ஒண்ணும் ஆகாது. வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா. சாப்பிடுங்கம்மா. அம்மாக்கா அப்பாக்கு கேசரி எடுத்துட்டு வா, அப்படியே எனக்கும். அதோ எடுத்துட்டு வரேன். மாமா கேசரி சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாமா. கொஞ்சமா சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாமா. நீயாவது சாப்பிடுமா. எனக்கும் வேண்டாம். உங்க அப்பா அம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்க, யாருக்காக தானே செஞ்சிருக்கேன் நானு. கொஞ்சமா சாப்பிட்டு பார்க்கலாம்ல. ஏன் வேணாங்கிறாங்க 2 பேரும்? உங்களே மன கஷ்டத்துல இருக்காங்க, வேணா விட்டு இதுக்கு கம்பல் பண்ணிட்டு இருக்க. எல்லாம் யாருக்கும் செஞ்சிருக்க கூடாது. இட்லி பூரியோடய விட்டுருக்கணும். டக்குன்னு சாப்பிடியா, கோயிலுக்காவது போலாம். கோயிலுக்கு சாயந்தரம் போய்க்கலாம், ஏன்னா கடையில வேற முக்கியமான வேலை இருக்கு. கஸ்டமர் வேற வந்திருக்காங்களாம், நான் கடை கிளம்புறேன். சாயந்தரம் கோயிலுக்கு போலாம். சரி சரி. பசங்க 2 சாப்பிடுமேனு சேர்த்து செஞ்சா 2 பொணக்கல வேணாங்குதுங்க. உங்களுக்கு வேணா விட்டுணும். அதான் என் பிள்ளைங்க இருக்கே, சாயந்தரம் வந்து என் பிள்ளைங்க சாப்பிட்டுரும். புஷ்பா, நான் கடை கிளம்புறேன். சரியா. இந்த மனுஷன் கெட்ட கேடு நல்லா தின்னுட்டு சாப்பிட்டுட்டு வந்து செல்லுவாரா என்கிட்ட. வெளியே சொல்லியிருந்தா கிளம்பிட்டாரு. வீட்டுல எல்லாரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமா தான் இருக்குங்க. நல்ல நாள் அதுவுமா எல்லாரும் கலக்கலன்னு இருப்பாங்கன்னு பார்த்தா எல்லாரும் இப்படி சோகத்திலே மூஞ்சி வச்சுட்டா நான் என்ன பண்றது? எனக்கு பிடிச்சதை சமைச்சு நான் நல்லா சாப்பிட போறேன் இன்னைக்கு. இல்ல அதுவும் வேண்டாம் எனக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யாரது வீட்டுல? என்ன பண்றீங்க? யாரது ஹால்னு கத்துற மாதிரியே தெரியுது. என்னவா இருக்கும், போய் பாப்போம். இதான் கத்துனதா? என்ன விஷயம்? வீட்டுக்கு வந்திருக்க?
ஓஹோ, இப்பதான் புரியுது எனக்கு. உங்க வீட்ல எல்லாரும் அவ்வளவு சோகத்துல இருக்காங்க. ஆனா நீங்க பட்டு சேலை நகை நட்டை எல்லாம் போட்டுட்டு இந்த விஷயத்த நல்லா கொண்டாடுறீங்க. என் அப்பாவையும் அம்மாவையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு நீங்களா இங்க சந்தோஷமா இருக்கீங்க. அப்படித்தானே? என்ன பேசிட்டு இருக்க நீ? இப்படி பேசணும் கூட தெரியாத உனக்கு? அம்மா அப்படிதான் வளர்த்திருக்காளா? எனக்கும் அவருக்கு கல்யாண நாள், அதுக்காக புது சேலை நகை நட்டை எல்லாம் போட்டிருக்கேன். நகை நட்டை எல்லாம் போட்டுட்டு இருக்கவும் உனக்கு கண்ணை உறுத்துதோ? ஆமா ஆமா, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. என்ன பிள்ளைன்னு பாக்குறேன், இல்லன்னா அவ்வளவுதான். நான் எப்படி பேசுவேன்னு தெரியும்ல. ஐயா, உங்ககிட்ட பேசி என்ன போகுது? உங்க மாமியார் ஆளக்கானா? மாமியானா உனக்கு யாரடி? அதெல்லாம் எப்பயோ உறவு அத்து போச்சு. வாமா ஜோதி, ஏன் வந்தது வராதமா இம்புட்டு கோபத்தோட வந்திருக்க? மேல உனக்கு பாசம் விட்டு போச்சா? ஏன் இப்பெல்லாம் பேசுற? அப்பத்தா தானே, அவகிட்ட எங்க உங்க மாமியாருன்னு கேக்குற? அப்பத்தானு பாசமா கூப்பிட மாட்டியா? ஏன்னா நீ பண்ணி வச்ச வேலை அப்படி. என்ன பண்ணேன்? என்ன பண்ணல நீ? வீட்டுக்கு வந்தவங்கள எங்க அம்மாவையும் அப்பாவையும் வீட்டை விட்டு வெளியே போன்னு துரத்தி விட்டுருக்க. என் அக்காவை பத்தி நிறைய பேசியிருக்க. அது பத்தாதா? இல்ல அது போதாதா? ஏன் இப்படி நடந்துக்கிற? உன் மேல செம்ம கோவத்துல இருக்கியாமா? என்னடி கோவம் உனக்கு? என்ன உங்க அம்மா வீட்டுல எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? அம்மாவும் அப்பாவும் இது வரைக்கும் என்கிட்ட எந்த விஷயமும் சொல்லல. இருந்தாலும் அவங்க 2 பேரும் பேசுறத நான் கேட்டேன். ஏன் இப்படி நடந்துகிட்ட? அம்மாவும் அப்பாவும் 20 வருஷமா உன்னை நல்லா தானே பாத்துக்கிட்டாங்க. அவங்கள கண்டா உனக்கு கசக்குதோ? எது எப்படியோ, மாமியாருக்கு அது ஆசை பேத்திக்கு சண்டை வந்துருச்சு. நம்ம எதுவும் பேசக்கூடாது, நின்னுட்டு வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். சொல்லு. இப்ப கூட எங்க அம்மா அப்பாக்கு தெரியாம தான் நான் வந்திருக்கேன். அழிச்சு போறதா போய் சொல்லிட்டு உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்கணும். ஏன் என்னாச்சு உனக்கு? உங்ககிட்ட விசாரிக்கணும் தான் நான் வந்திருக்கேன். ஆமா, அங்க விசாரிக்கிறதுல என்ன இருக்கு? சொல்லு கிளவி. சரி, பட்டுன்னு கிளவிங்கிற. மனசுல ரொம்ப கோவமா இருக்கேன், முகத்துல காமிக்கல. ஆனா என்ன எங்க அக்கா மேல உனக்கு அம்பிட்டு கோவம்? அக்கா இன்னமும் உன் மேல பாசமா தான் இருக்கா. நான் இங்க வரது எங்க அக்காக்கு நல்லா தெரியும். அவகிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். அவ கூட சொன்னா, அப்பா திட்டாதடி பாவம் வேண்டாம் அப்படின்னா. ஆனா நான் கேட்கல. நான் ஏன் சும்மா விடணும்? என் அம்மா அப்பா எங்க அக்கா பத்தி பேசினா நான் கேட்கணும்ல. நானும் எங்க அம்மா மாதிரி எதுவும் கேட்க மாட்டேன், அப்படியே அமைதியா போயிருவேன் நினைச்சியா? எதுவும் கேட்க கூடாதுன்னு பொறுத்து தான் போனேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல அப்படின்னா தப்பு பண்ணிட்டாங்க, நம்ம நேரடியா கேட்கணும் தான் வந்தேன். எல்லாம் சொல்லி முடிச்சிட்டீல? எல்லாத்துக்கும் காரணம் உங்க அக்கா தான். திரும்ப திரும்ப எங்க அக்காவே சொல்லிட்டு இருந்தா அம்புட்டுதான் உனக்கு. ஆனா நம்ம அப்பா ஆச்சே பொறுமையா பேசி நினைச்சிட்டு இருந்தேன். போக போக எங்க வீட்டாங்களே இன்னும் குறை சொல்லிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? கேட்க யாரும் இல்ல நினைச்சியா? பாத்தீங்களா உங்க முன்னாடி உங்க பேத்தி நீ எப்படி பேசுறான்ட்டு? பேத்திமா அதோட ஆதங்கத்தை சொல்லுது, நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? தாத்தாக்கே புரிஞ்சிருக்கு நீ பண்ணது தப்புதான்ட்டு. அப்பா அம்மா எங்க அக்காலாம் வேணான்னு உதவ தள்ளி விட்டுட்டு நீங்களான சந்தோஷமா கொண்டாடுறீங்களா? ஏய், வயசுக்கு தகுந்தாப்புல பேசு. இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள், அதனாலதான் நாங்க கொண்டாடுறோம். நீங்க நிறுத்திங்க சும்மா. ஏதான் அப்பா கிட்ட கோழி முட்டிடுற ஆளு. அம்மா பத்தி எங்க அக்கா பத்தியும் எங்க அப்பா கிட்ட இல்லாத போலதான் சொல்லி எங்களையும் அதையும் பிரிக்கலாம் நினைச்சு நீங்க சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சிட்டீங்களோ? இப்படி பேசுன அவ்வளவுதாண்டி. நானும் சும்மா இருக்க மாட்டேன். வீட்டுக்கு வந்து என்ன இப்படி குறை சொல்லி பேசுறியா? உங்க அப்பைக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தேனா? இதை பேசாதீங்க இதை பேசாதீங்கன்ட்டு. என்ன எதுக்கு சொல்ற? அதானே உண்மை. அப்படி இல்லம்மா. நீங்களும் இப்படி பேசுறீங்க. இருக்கும்போது எல்லாம் பேசிக்க மாட்டாங்க. ரூம்குள்ள படுக்க போவீங்களா? அப்பதான் கிட்ட அம்மாவை பத்தி கோழி முட்டை விஷயம் எல்லாம் நடக்கும். உன் வீட்டுல இருந்து கேமரா வச்சு பாத்தியாக்கும் நான் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன்ட்டு சில்ல பிள்ளைன்னு விடுறேன். இல்லன்னு வச்சுக்கோ எப்படி இருப்பேன்னு உனக்கு தெரியும். என்ன அவ்வளவு சும்மா விட்டுருக்க மாட்டேன். என் வீட்டுக்குள்ள விட்டேன் பாத்தியா? வீட்டுக்கு வந்து என்னைய குறை சொல்றா. ஓடி வெளியே முத. இது எங்க அப்பை வீடு, நான் ஏன் வெளியே போனா? அவங்க அப்பை வீடு, அப்பை வீடு. இதுக்கு முன்ன வரைக்கும் அதுக்கும் எனக்கு எந்த உரம் முறையிலன்னு சொல்லிட்டு இப்ப மட்டும் எங்க அப்பத்தா வீடுங்கிற. பத்திரத்துல இந்த வீடு உங்க அப்பத்தா பேருக்கு எழுதிருக்கோ? என் வீட்டுக்காரர் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு வாங்கின வீடு. இல்ல கண்டவங்களாம் வந்து இதை அப்பத்தா வீடுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு உரிமை கொண்டாடுறதுக்கு எந்த அவசியமும் இல்ல. இந்த மாதிரி இது எங்க வீடு, சரியா? உங்களுக்கு தான் சொந்தம். அப்பத்தா வீடுன்னு சொல்லிட்டு இதுல நீங்க ஆட்டையை போலாம் நினைக்காதீங்க. அப்படியே ஐயா உங்க புத்தி எல்லாம் எனக்கு வராதுப்பா. அப்பப்பா சுதா கூட தேவலாம் அமைதியா இருப்பாண்டு. ஆனா நீ இருக்கியே சரியான ஆளு. உன்னையெல்லாம் எல்லாம் உங்ககிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன், எப்படி பேசணும் எப்படி பழகணும் அப்படின்ட்டு. நான் தான் உனக்கு கிளாஸ் எடுத்தேன் பாரு, ஒவ்வொன்னா சொல்லி கொடுக்கறதுக்கு. நீ பேச வந்துட்டா தூக்கி வளர்த்தேன் இவள. எம்புட்டு பேச்சு பேசுறா. எல்லாத்தையும் காதல வாங்கிட்டு அமைதியாவே இருக்கீங்க 2 பேரும். எதுவும் எடுத்து பேச மாட்டீங்களா? ஜோதி பேத்தி அதோட மனக்குமுறையில பேசிட்டு இருக்கு. என்னை பத்தி பேசுறது உங்களுக்கு பெருசா தெரியல. பேத்தி தான் பெருசா போச்சு உங்களுக்கு. வீட்டோட மூத்த மருமக நானு. அப்ப எனக்கு ஒரு மரியாதை. இந்த வீட்டுக்காக இம்புட்டு வருஷம் பாடுபட்டு இருக்கேல, செஞ்சிருக்கேல, இழிச்சிங்க. ஜோதிமா வேணா விட்டுரு. மனசுல ஆறவே மாட்டேங்குது. எங்க அம்மா அப்பா என் அக்கா விஷயத்துல ஒரு முடிவு பண்ணாம நான் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். என்னது போக மாட்டியா? கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளனா போவியா? தள்ளிவீங்களா? தள்ளி பாருங்க பாப்போம். பாதிக்கே கல்யாண பேச்சு வைக்கிறாங்க. அம்மாங்கிற முறையில முன்னணி எல்லாத்தையும் செய்யணும் பண்ணணும் நான் நினைச்சேன். ஆனா போட்டு பேசுறீல, உன் வீட்டு விசேஷத்துக்கு எதுக்கும் நான் கலந்துக்க மாட்டேன். வந்துடவே வேண்டாம். யாரும் வராதீங்க. யார் எதிர்பார்க்கறா? யார் கூப்பிடுறாங்களே? நீங்களும் வர வேணாம், இந்த அப்பையும் வர வேணாம். தாத்தா பெரியப்பா வரத்து 3 பேர் வந்தா போதும். நான் வர மாட்டேனா? ஆனா என் புருஷன் என் பிள்ளைங்க மட்டும் வரணுமா? ஜோதிமா பாத்துக்கலாம், எதுக்கு இப்படி கோபப்படுற? இல்ல தாத்தா விடுமா. நாளை என்ன உங்க அப்பன் விசேஷம் பண்ணு நினைக்கிறான். இம்புட்டு சண்டை வேண்டாமா? ஒன்னு சொல்லிட்டு போயிடுறேன். பேச்சுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன் தாத்தா. நான் ஒன்னு சொல்லிட்டு போயிடுறேன். அம்மா அப்பா என் அக்கா 3 பேத்த பத்தியும் யாராவது ஏதாவது பேசுனாங்க அப்படித்தான் நானே சும்மா இருக்க மாட்டேன். பேசினவங்க மண்டையில பொழந்து விட்டு போயிருவேன். ஆமா பாத்துக்கோங்க. கிளவி எங்க அக்கா பத்தி ஏதாவது பேசின நீ அது இதுன்னு ஏதாவது சொன்ன அவ்வளவுதான் உன்னைய உன் கண்ணாடி மண்டையெல்லாம் உடைச்சிடுவேன். ஆமா நான் வரேன் தாத்தா. எல்லாம் உங்களாலதான்.
புஷ்பா மான மரியாதை எப்படி வாழ்ந்தவ இங்க வந்ததுனாலதான் இம்புட்டும் நான் பாட்டுக்கு நான் உண்டு என் புருஷன் உண்டு என் பிள்ளைங்க உண்டு நிம்மதியா இருந்திருப்போம். இந்த நல்ல நாள் அதுவுமா இந்த ராட்சசி பேசிட்டு போற ராட்சசி மாதிரி இவகிட்ட எல்லாம் பேசி தலையில தாங்குறேன். நான் தூக்கி வளர்த்தவ என்ன இப்படி பேசிட்டு போறா? நான் இவ்வளவு வழக்கம் இல்ல பெரியமான பாசம் இருக்காது அவளுக்கு. அம்புட்டு பேச்சு பேசுற வரைக்கும் 2 பேரும் அம்புட்டு அமைதியா இருந்தீங்க. நான் ஒன்னு சொல்றேன், இனிமே அவ வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வீட்டுல இருந்து யாரும் போக கூடாதாமா. வரட்டும் அந்த மனுஷன் எப்படி பேசிட்டு போனவ. நல்ல நாள் அதுவுமா எனக்குரிய சந்தோஷமும் போயிருச்சு, எல்லாம் போயிருச்சு. இவங்க கூட பார்க்காம எப்படி மானம் கட்டி பேசிட்டு போறாவ. எனக்காவது சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தேன், எல்லாம் போயிருச்சு. போதுமா உனக்கு? போதுமானே நீ பண்ண ஒரு காரியத்தினால வீட்டுக்குள்ளார எம்புட்டு சண்டை வருது பாத்தியா? சண்டையில எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு திசையில போறாங்க. எப்பவுமே நம்ம மேல பாசமா இருக்க ஜோதி பேத்தியே எவ்வளவு கோவமா பேசிட்டு போறா. எல்லாம் யாரால? உன்னால தானே. பண்ண காரியத்தினாலதான் எல்லாம் இப்படி நடந்திருக்கு. ஆமா, எல்லாரும் என்னையே சொல்லுங்க. நான் என்ன பண்ணேன்? என்ன பேசினேன்? பேசினதை பெருசா எடுத்துக்கிட்டீங்களே. ஜோதி பேத்தி எம்புட்டு பேசினா என்னைய தாத்தா? அதெல்லாம் தெரியாது உங்களுக்கு. நம்ம வீட்டுல சண்டை வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட நீங்க சரியாவே பேசல. அதுவே எவ்வளவு கஷ்டமா இருக்கு எனக்கு. நானும் சரியா பேசுறவன் இப்ப ஏன் உங்ககிட்ட பேசாம இருக்கேனா? பண்ண காரியத்தினாலதான் மருமக புஷ்பா இப்படி பேசிட்டு போறா. சின்னமே வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எதுக்கும் வர மாட்டேங்கிறா. அவ சொல்றதா தண்ணியில தான் எழுதி வைக்கணும். அவளா அப்படிலாம் இருக்க மாட்டா, சும்மா வாயால தான் அப்படி பேசுவா. அப்படியே சொல்லிக்கிட்டே இரு, என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. ஆமா போங்க, இப்ப பார்த்தாலும் என்னையே சொல்லிக்கிட்டு. ஒரு மனசு இருக்குல்ல, என்னோட மனசை பாக்குறீங்களா யாராவது? பெரிய பொல்லாப்பு மனசு. ஆமா, என்னதான் இருந்தாலும் நீ எப்பதான் திருந்த போறியோ தெரியல. சும்மா உன் மனசை மாத்திக்கோ. இது எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைங்க, நம்ம பேத்திங்கன்னு நினைச்சிட்டு நல்லபடியா சந்தோஷமா ஏத்துக்க பழகு. அதான் உனக்கும் நல்லது. இதெல்லாம் எவ்வளவு வாட்டி சொல்லிட்டேன், நீ தான் கேட்க மாட்டேங்கிற. நான் எப்படி இருக்கேன்? சரி பரவாயில்ல, நம்ம பிள்ளை நம்ம பேத்தி அப்படின்னு இருக்கேல. நீ மட்டும் எப்படி இருக்க? எல்லாமே எடுத்து சொல்லிட்டேன் உங்ககிட்ட. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இடையில இருந்து மாணிக்கம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னென்ன சண்டை வரப்போதோ தெரியல. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. எல்லாரும் என்னையே காரணம் காட்ட நான் என்ன பண்றது? மருமோனும் அதான் சொல்றா, பேத்தியும் அதான் சொல்லுது. எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா இல்ல நான் தான் செஞ்சேனா? பாப்பா இல்ல தாத்தா அவர் என்னைய தான் சொல்லிட்டு போறாரு. எல்லாருக்கும் என்னைய பார்த்தா இழிச்சவாயா தெரியுது போல இருக்கு. அதனால இப்படி பேசிட்டு போறாங்க. நானும் என்னைக்கு மாறவும் மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன். அதனால சுவாதிய பேத்தியா ஏத்துக்கவும் முடியாது. எவ்வளவு சொன்னாலும் நானும் காது கொடுத்து கேட்கவும் மாட்டேன்.